கருணை இருக்கிற மனிதர்கள் கடவுளின் அருகிலேயே இருக்கிறார்கள். அவர்கள் வழிபாடு என்று எதுவும் தனியாக செய்ய வேண்டிய தேவையே இல்லை. அவர்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையே கோயிலாக இருக்கிறது. அவர்கள் செய்கைகளே வழிபாடாக இருக்கின்றன. நாம் சின்ன குழந்தைகளுக்கு அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும், யாராவது தவித்துக் கொண்டிருந்தால் அவருடைய துன்பத்தை அகற்ற வேண்டும் என்பதைத்தான் எழுத்துக்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பே சொல்லித்தர வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அறிவு இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், கருணை இல்லாமல் ஒரு நொடி கூட வாழ முடியாது. எத்தனை பேர் விபத்திலே கீழே விடுகிறார்கள். அவர்களை அறிந்தவர்களா அவர்களை தூக்கி விடுகிறார்கள், அவர்களை தெரிந்தவர்களா மருத்துவமனையிலே அனுமதிக்கிறார்கள். நம்முடைய உடம்பிலே விபத்து ஏற்படுகிற போது ரத்தம் கொடுக்கிறார்களே, அவர்கள் யாராவது நமக்கு சொந்தக்காரர்களா? எங்கேயோ அந்நிய மண்ணிலே அடிபடுகிற போது வேறு யாரோ முகம் தெரியாதவர்கள் கொடுத்த ரத்தத்தால் உயிர் வாழ்கிறவர்கள் எத்தனை பேர் என்பதை உணர வேண்டும். அன்பு என்பது முதலில் தொடங்குகிறது, பிறகு அது மொட்டாக இருந்து கருணை என்கிற பூவாக மலர்கிறது. அந்த வாசனை உலகமெங்கும் நறுமணமாக பரவுகிறது. கருணை இருக்கிற மனிதர்கள் எப்போதும் கண்களில் ஒளியை வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அருகிலே சிறிது நேரம் அமர்ந்தால் கூட போதும், நம் வழி காணாமல் போனதைப் போல தோன்றுகிறது. அவர்களிடம் சென்று நம்முடைய கவலையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை. அவர்கள் அருகிலே அமர்ந்தால் போதும், அவர்கள் இருத்தலே நம்முடைய வழிகளை குணப்படுத்தும். மகான்களிடம் சென்று நாம் மன்றாட வேண்டிய அவசியமில்லை, மண்டியிட வேண்டிய அவசியமில்லை, குறைகளை சொல்லி அவர்களிடம் ஆறுதல் தேட வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் அருகில் அமர்ந்தால் போதும், அவர்கள் பார்க்கிற பார்வையிலேயே, அவர்கள் விழிகளில் வருகிற வெளிச்சத்திலேயே நம் அத்தனை குறைகளும் போய்விடும். ஏனென்றால் கருணையை காட்டிலும் குணப்படுத்துகிற ஒன்று இருக்காது. யாரிடம் கருணை இருக்கிறதோ அவர்கள் மருத்துவம் செய்கிற போது நோயாளி விரைவில் குணமடைகிறார். யாரிடம் கருணை இருக்கிறதோ அவர்கள் கடிதம் கற்றுத்தருகிற போது மாணவன் விரைவாக கற்றுக்கொள்ளுகிறான். யாரிடம் கருணை இருக்கிறதோ அவர்கள் நிர்வாகம் நடத்துகிற போது மூளையிலே இருக்கிற ஏழையினுடைய கண்ணீரும் துடைக்கப்படுகிறது என்பதை உணர வேண்டும். கருணையே அருமருந்து, அதன் மூலமாகத்தான் கடவுளை அடைய முடியும் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் கருணையோடு இருப்போம். எதிர்கொள்கிற எல்லாரையும் நேசிப்போம். ஒருவர் அடிபட்டால் உடனடியாக அவர் குணமாக வேண்டும் என்று நினைப்போம். நம்மால் மருந்து தடவ முடியாவிட்டாலும் கருணையோடு பார்க்கிற போது அந்த வலி, அந்த காயம் காணாமல் போகும் என்பதை உணர்வோம். கருணை இருப்பதுதான் வாழ்க்கையில் வழிபாட்டின் உச்சத்தை அடைவது. எனவே வாழ்க்கையை வழிபாடாக மாற்ற கருணை என்கிற படிகளில் ஏறி உச்சத்தை அடைவோம். நன்றி.